ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலே எப்படி ஹோம்மேடாக கிராஃப்ட் திங்ஸ் மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து கிராஃப்ட் திங்ஸ் வந்து கையில் இருக்காது, இல்லைன்னா அவசரத்துக்கு கூட நம்ம மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு 5 கிராஃப்ட் திங்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நம்ம தேவையானது வந்து சாக் பீஸ் தான். சாக் பீஸ் காமனாக வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க. 1 ரூபி இந்த மாதிரி தான் சாக் பீஸ். இப்போ ஒரே ஒரு சாக் பீஸை மட்டும் இந்த மாதிரி துண்டாக உடச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி மாவு மாதிரி ஆக்கிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து அது திட்டாக இருக்கும் அங்கே. இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாவு மாதிரி கிடச்சிருச்சு. இப்போது இன்னொரு திங் நம்மளுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம், அதனால் வந்து ஃபெவிகால் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இது வந்து 5 ரூபீஸ் ஃபெவிகால் வந்து எடுத்திருக்கேன் நான். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வந்து நான் இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இதில் வந்து வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஃபெவிகால் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன் நான். இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபெவிகால் வந்து ஓரளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரதுக்காக கொஞ்சம் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் எந்த கட்டும் இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதோட யூஸ் பண்ண காலியாகிடுச்சு பெயிண்ட்டு. அந்த டப்பா மட்டும் நான் எடுத்திருக்கேன், நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ அந்த டப்பாவில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் ஊற்றி எடுத்துக்கிறேன். இது இல்லைன்னா வந்து நீங்கள் சின்ன கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கூட அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த பெயிண்ட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கதை அதில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு வந்து எதுக்கு இதை மாற்றுறோன்னா, நம்மளுக்கு வேணுங்கிற கலர்ஸை வந்து தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இதில் வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு தேவையான அளவு அதில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயும் வந்து ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கலர் கொடுக்கறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஓல்டு ஸ்கெட்ச் எடுத்து அதுக்குள்ளே இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துருக்கேன் நான். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணும்போது அதில் இருக்க கலர் வந்து கீழே கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போது அந்த கலர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பெயிண்ட் கலராக வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லைனா நீங்கள் மார்க்கர், இல்லைனா ஃபுட் கலர்ஸு, இல்லைனா வந்து இங்க்கு, அப்புறம் மஞ்சள் பொடி, இந்த மாதிரி வந்து குங்குமம், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கலருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து டார்க்காக வேணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டாக வேணும்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே கிடைக்குது பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து இன்னொரு கலர் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து வேறு கலர் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். அதே வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ 2 கலர் பெயிண்ட் வந்து மேக் பண்ணிட்டோம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பெயிண்ட் மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட் பேலட் தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் வந்து கலர் பேப்பரை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்க அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்க மூடி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மூடி வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 எடுத்திருக்கேன். அதை வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து பெயிண்ட் பேலட் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பெயிண்ட்டை வந்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுங்க பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். இந்த வாட்டர் பாட்டில் மூடி வச்சு பண்ணிடலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெயிண்ட் பேலட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக வந்து குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இதை. அவ்வளோதான். இப்போ 2வது திங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ்
பெயிண்ட் செஞ்சாச்சு, பேலட் செஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரஷ் வந்து மேக் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஓல்டு நெயில் பாலிஷ் வந்து எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க அந்த குட்டியாக ப்ரஷ் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா நெயிலில் வைக்கிறது, அதை மட்டும் எடுத்துட்டு அதில் இருக்க அந்த ப்ரஷ்ஷை மட்டும் நான் வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பழைய பென் இருக்குது பார்த்திங்களா, அதோட உள்ளே இருக்க ரீஃபில் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேப் வச்சு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ப்ரஷ் மாதிரியே இருக்கும். இது வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நெயில் பாலிஷ் பாட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐலைனர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் இதை வந்து கூட எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா மெலிசாக இருக்கும். அது ஒரு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் போர்டு வந்து நானே யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் வந்து நான் மேக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஒரு கார்ட்போர்ட் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளாத் என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸ்ன்னு சொல்லிட்டு டைலரிங் கடையில் இந்த மாதிரி விற்பாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாத் வந்து சைஸ் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கேன். க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் வந்து இதை கரெக்டாக ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கேன்வாஸை மேலே வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு லேயர் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் இதை வந்து இன்னொரு லேயர் வந்து அதே கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அவ்வளோதான், கேன்வாஸ் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை லாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு வேணுங்கிற ஷேப் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மைலி மாதிரி மேக் பண்ணுறதுக்காக வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து இந்த மாதிரி க்ளே வந்து அங்கங்கே ஒட்டி எடுத்துக்கிறேன். 2 ஐஸ் இருக்க மாதிரி, அப்புறம் வந்து குட்டியாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி நான் வந்து இதில் வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்மைலி மாதிரி. இப்போ நீங்கள் இதே யூஸ் பண்ணி க்ளேயில் வந்து யூஸ் பண்ணி வேறு இந்த மாதிரி மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் மாதிரி க்ளேயில் கட் பண்ணி அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒரு 2வது டைப்பு. நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் மேக் பண்ணி நம்ம ஸ்டாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு. இப்போ வந்து செஞ்சுட்டேன். இப்போ வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி இதில் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரமாக ரெடி பண்ணணுன்றதுக்காக நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இதை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வத்தி பெட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுத்து அது மேலே இருக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் காட்டன் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த நம்ம பண்ணியிருக்க ஸ்டாம்பை வந்து அதில் வந்து தொட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வேணுங்கிற கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்சிச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பழைய மாதிரி ஆகிடும். இப்போது இதில் வந்து இந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம 5 திங்ஸுமே மேக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எல்லாத்தையுமே வந்துட்டு. இப்போ வந்து நம்ம செஞ்சோம்ல கேன்வாஸ் போர்டு, அதை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்க பேலட்டில் நம்ம பண்ண பெயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண ப்ரஷ்ஷை வச்சு அந்த கேன்வாஸ் போர்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் அப்ளை பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது உண்மையாகவே நல்லா ஒர்க் ஆகுச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கேன்வாஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணது கிடையாது, ஆனால் இப்போ தான் வந்து இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆனால் நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அதை வந்து போட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எல்லோ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது கூட பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண சூப்பராகவே பிளெண்ட் ஆச்சு. நல்லா ரிசல்ட் உங்களுக்கே தெரியும் பார்த்தா.
பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. லாஸ்ட்டாக வந்து நம்ம பண்ண க்ரீன் கலரை நான் வந்து அது கூட பிளெண்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கேன்வாஸ் போர்டு உண்மையாகவே நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான்.